ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு SS Twins Kitchen. மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியா சளி பிடிச்சிரும். அந்த மாதிரி சளி பிடிக்கும் போது அதை கட்டுப்படுத்தவும் குறைக்கிறதுக்கும் தூதுவளை, துளசி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கஷாயம் சொல்ல போறேன். தூதுவளையில ரசம் வச்சு கொடுத்தா கூட நல்லது. இந்த இலைக்கு மேலையும் கீழையும் முள்ளு இருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது அதை கட் பண்ணிட்டு செய்யணும். குழந்தைங்களுக்கு ரசமும் கஷாயமும் கொடுக்கும் போது ஃபில்டர் பண்ணி கொடுத்தா நல்லது. இப்போ துளசி கட் பண்றாங்க. இப்போ கஷாயம் வைக்க 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் 2-3 பீஸ் கல் உப்பு. இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் இந்த தூதுவளை துளசி இலையோட ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். உப்பு மட்டும் நான் இப்ப சேர்க்கல. கடைசியா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி தான் உப்பு சேர்க்கணும். நான் சொன்ன எல்லா அளவுமே 400 ml தண்ணிக்கான அளவு சொல்லியிருக்கேன். அதை 200 ml நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போறோம். இந்த டம்ளர்ல தான் நான் தண்ணி சேர்க்க போறேன். 1 டம்ளர் 200 ml, நான் 2 டம்ளர் ஆட் பண்ண போறேன். இந்த தூதுவளை குழந்தைங்களோட நெஞ்சு சளியை குறைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சளி பிடிச்சாதான் குடிக்கணும்னு இல்லை, மாசத்துல ஒரு தடவை இந்த கஷாயம் வச்சு குடிச்சா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டவ்ல சிம்ல வச்சுட்டு இது பாதிக்கு பாதி வர அளவுக்கு நம்ம அதை கொதிக்க வைக்கணும். இப்போ கஷாயம் பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கல் உப்பு சேர்க்கிறேன். ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு குடிக்கலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.